தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். இந்த தேர்தலில் ஜெகன் மோடி அவர்கள் இங்கு வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செஞ்சால் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். உறுதியா நடக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற முதலமைச்சர் நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியல, கணக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, விவசாயிகளை மகிழ்ச்சியா வச்சுக்க முடியல, நெசவாளர் வறுமையில் இருக்கிறாங்க, இளைஞர்களுக்கு வேலை இல்ல, அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். அவர் மாட்ட வராரு, சினிமாவில் நினைக்கிறாரு, திரைப்படத்துல நினைக்கிறாரு, விளம்பர படத்துல நினைக்கிறாரு, கொடுத்தது பேசுறாரு, அவ்வளவுதான் அவரோட வேலை. அவர் வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை முதலமைச்சர், அவர் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அதுல கொள்ளடிச்சுட்டு இருக்கிறார். ஏவா வேலு, நேரு, சேகர் பாபு, இந்த 10 ரூபாய் பாலை இவ்வளவு தொழிலே ஒரு முதலமைச்சர் வச்சு கொள்ள அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஏமா எவ்வளவு தெரியுமா பணம் கொடுக்குறாங்க திமுக இந்த தேர்தல்ல? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாம். தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் தெரியுமா இருக்கிறாங்க? 6,75,00,000 வாக்காளர்கள். 6,72,75,00,000 வாக்காளர்கள்னா 2000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? எத்தனை 1000 கோடி தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கிறேன்னு சொல்றியா? 13,000 கோடி. 13,000 கோடி ரூபாய் திமுக வாக்காளர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கறதுல மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 13,000 கோடி உங்க பணம், வரி பணம், கொள்ளடிச்ச பணத்தை 13,000 கோடி கொடுக்கிறாங்கன்னா எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக ஸ்டாலின் அவர்கள் அவர் எதை வச்சு ஓட்டு கேட்கிறோம் உங்ககிட்ட? நான் 5 வருஷமா முதலமைச்சரா இருந்தேன். முதலமைச்சர் அந்த நேரத்துல இந்த மாவட்டத்தில் நான் நீர் திட்டம் கொண்டு வந்தேன், இந்த கல்லூரி தொடங்கினேன், கல்விக்கு நான் செஞ்சேன், சுகாதாரத்துக்கு நான் செஞ்சேன், விவசாயத்தை மேம்படுத்தினேன், இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தேன், சமூக நீதி நிலைநாட்டினேன்னு ஏதாவது ஒரு சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனா எதையுமே செய்யல. இப்ப எதை வச்சு ஓட்டு கேட்கிற தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? 8,000 ரூபாய் கூப்பன் தரேன், 8,000 ரூபாய் கூப்பன் தரேன்னு ஓட்டு கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சிக்காரங்களே, உங்களுக்கு மானம் ஈனம் எதுவும் கிடையாதா? 8,000 ரூபாய் கூப்பனை வச்சுதான் நீங்க தேர்தலில் நடத்துறீங்களா? அப்போ 5 ஆண்டு காலம் என்னத்தையா செஞ்சீங்க நீங்க? மக்களுக்கு எதையா செஞ்சீங்க நீங்க? விவசாயிக்கு என்ன செஞ்சீங்க? அதுவும் 8,000 கூப்பனை போஸ்டர் வச்சு ஓட்டுறான். கூப்பன்னா அது டூப்ளிகேட் கூப்பனை விநியோகம் பண்றான். திருத்தமா இந்த 8,000 ரூபாய் கூப்பன் வச்சுக்கோ, இந்த கூப்பன் வச்சுக்கிட்டா அந்த கடையில போய் கொடுப்பான், லட்டு அல்வா கொடுப்பான்.